श्रीमद्वेदांत रामानुजेति कृपया रंगिणी न्यस्तपादं तत्संप्राप्ताकमान्तर्हृदयमनुगणं शिष्टदा पूर्णमख्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुज मुनिकर्णालब्धमोक्षाश्रमं तत्कश्रं श्रीवरामेश्वरमनकं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपातबोधं तत्पादैक्मसरपीरुगवृन्दराजं त्रय्यन्तैक्मकृतभूरि परिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमते शिवराहमहादेशिकाय नमः श्रीमते श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकिशकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां श्रीहयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनवत्तरीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये ब्रह्ममुखे रौद्ररूपिण्यामभयहस्ताङ्गितकरुणामूर्ते सर्वव्यापिदं रोगरक्षतां पापविमोचनं दुरितनिवारणं लक्ष्मी कटाक्ष सर्वाभीष्टाम् अनेकदेही श्री लक्ष्मी प्रसंहा बुद्धिर्बलं यशोधैर्यमिर्भयत्वं रोगदः जाट्यं वाक्पटुत्वं स हनुमत्स्मरणात् भवेत् असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किमद श्रीरामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கார். அதில் நம்ம பிரசித்தி பெற்றதா 10 அவதாரங்களை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அது தவிரவும் நிறைய அவதாரங்கள் இன்னைக்கும் அவதாரமாக எடுக்காட்டி கூட பக்தர்கள் தூவி அடைச்சா வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. மாசானா மார்கசீர்ஷோகம்னு பகவான் கீதையில் சொன்னான். இந்த மார்கழி மாதம் ரொம்ப உயர்ந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆனால் நம்ம கிரகங்கள்லாம் கல்யாண கார்த்திகை எதுவும் மார்கழி மாதம் வைக்கக்கூடாதுங்கிறான். என்ன காரணம் அப்படின்னா மார்கழி ஆடி புரட்டாசி இதெல்லாம் ஆத்தலக்கூடாது எந்த விஷயங்களும். ஆனால் கோவில்களுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த மாதமாக கொண்டாடப்படுகிறது. ஏன் மாசானா மார்கசீர்ஷோகம்ன்றதுனா அந்த மாதத்தில் வந்து தேவர்களுக்கு விடியற்காலை. நம்மளுக்கெல்லாம் ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். 6 மாதம் அந்த 6 மாதம் வந்து முடியறச்சே இந்த மார்கழி மாதம் பொழுது விடிகிற விடியற்காலையாக இருக்கும். பொதுவாக நம்மளுக்கு எல்லாமே சொல்லுவோம் விடியற்காலையில் எந்த பூஜை பண்ணினாலும் பகவான் தாயாரும் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் பண்ணுற பூஜை. யார்கிட்டையுமே நம்ம ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவள் நல்ல மூடில் இருக்கச்சே போய் கேட்டால் காரியம் ஆகிடும். அவளே கோபமாக இருக்கச்சே நம்ம ஆஃபீஸில் ஏதாவது லீவு கேட்டோம்னா லீவு கிடையாது ஒன்றும் கிடையாது போகணும் அனுப்புகிறாங்க. அதே சமயத்தில் அவள் சந்தோஷமாக இருக்கிற மூடில் இருந்தானா நம்ம போய் கேட்டால் காரியம் நடக்கிறது. ஆஃபீஸ் மட்டும் இல்லை ஆற்றுலையும் இந்த கதை தான் நடக்குது. அதனால் இந்த மார்கழி மாதத்தில் தேவர்களுக்கெல்லாம் விடியற்காலை ரொம்ப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்ன்ற நேரம்னால அது ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுது மார்கழி மாதம். அதனால் பகவானுக்காக ஏற்பட்ட மாதம். நாம் வந்து மீதி எல்லாம் இல்லற விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்சிமம் பகவானிடத்தில் ஈடுபடுத்துகிறோமோ நம்ம மனசை அவ்வளவுக்கு அவ்வளோ ஸ்ரேயஸ். உடனே தை பிறக்கிறது, தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லா நல்ல காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். பகவான் அதனால தான் இந்த மாதானம் மார்கசீர்ஷோகம் சொன்னான். இந்த அன்பு அகாடமிங்கிறது இவள் எப்பொழுதுமே இந்த மார்கழி மாதம் தான் என்னை கூப்பிடுவாள். அவளுக்கு ஒரு சென்டிமெண்ட், நான் உள்ளே வந்து அந்த காலை வச்சுட்டேன்னா அவளுக்கு அந்த வருஷம் அட்மிஷன் நிறையா வருதுன்ற மாதிரி அவள் அந்த எண்ணத்தில் இருக்கிறதுக்கு எப்போதும் வரணும்னு சொல்லுவாள். அதை பகவான் புண்ணியத்தில் நடந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. பகவான் பல அவதாரங்கள் எடுத்துருக்கான். எடுத்தாலும் பக்தர்களுக்காக சில அவதாரங்கள் எடுத்திருக்கான். அது அவதாரம் சொல்லப்படாட்டி கூட பகவானுடைய அவதாரம் தான். பிரகலாதன் சொல்றான், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். 9 விதமான பக்தியில பகவானை கொண்டாடணும்னு சொல்றான். 9 விதமான பக்தினா அதில் முதல்ல சொல்றது சிரவணம். சிரவணம்னா பகவானுடைய, இப்போ என்னை விட உங்களுக்கெல்லாம் புண்ணியம் ஜாஸ்தி. ஏன்னா காதால கேட்குறீங்க சத் விஷயங்களை, அதுதான் சிரவணங்கிறது. சிரவணங்கிறது காதால கேட்கறது. கீர்த்தனங்கிறது வாயால சொல்றது. வாயால சொல்றவாளுக்கும் புண்ணியம் தான் கிடைக்கும். ஆனால் இந்த 9 பக்தியில முதல்ல சொல்றது சிரவணம். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம். மனசுல பகவானை எப்போதும் தியானம் பண்ணிட்டு பகவான் சித்தனையாவே இருக்கு. பாத சேவனம், பகவானுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்றது. அதுக்கு எல்லாம் முக்கியமானது அந்த பாதுகாசவசரம் நம்ம படிக்கிறோமே, அது அவ்வளவு விசேஷமான ஸ்லோகமா ஏன் கருதப்படுறதுன்னா திருவடியே விசேஷமா, அந்த திருவடியை தாங்கிற பாதுகை இன்னும் விசேஷமா இருக்கவே தான். பரதன்ட்ட ராமர் வரமாட்டேன்னு சொன்னா கூட அவள் குலகுரு சொல்கிற பாதுகையை கெடுன்னு ஜாட காமிச்சு பரதன் அதை வாழ்ந்து 14 வருஷம் சிம்மாசனத்தை உட்கார வச்சு ஆட்சி புரிய வைக்கணும். ராமராஜ்யத்தில் கூட சில அபசம்பாவிதங்கள் நடந்தது. பாதுகா ராஜ்யத்தில் ஒன்றுமே நடக்கல. அவ்வளவு சுபிக்ஷமாக இருந்தது. காரணம் பகவான் திருவடி அவருடைய பாதத்தை விட விசேஷமானது அவர் போட்டுக்கிற பாதுகை. அதனால பாத சேவனம், அர்ச்சனம் பகவானுக்கு அப்பப்போ அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம்.
பகவானுடைய நாமங்கள் கோவிந்தா ராமாவளி இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது பகவானை ரொம்ப பிரீத்தி பண்ணுறான். வந்தனம் பகவானுக்கு எப்பொழுதும் வந்தனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறது. தாஸ்யம் பகவானுக்கு அடிமையாக இருந்து கைங்கரியம் பண்ணுறது. ஆத்ம நிவேதனம் பகவான் தன்னையும் தன்னை சேர்ந்த அனைத்தையும் பகவான் இடத்துல ஒப்படைக்கிறது. மாமதியம் சனிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரதஸ்ரீ குரு ஸ்வயங்கிறாரா வேதாந்தரேஸ்வரர். நம்மளை சேர்ந்த நம்மளுக்குன்னு பகவான் கொடுத்துருக்கா. இது என்னோட வீடு, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை, இந்த கொண்டாட்டம்லாம் வேண்டவே வேண்டாம். எல்லாமே அவன் கொடுத்த சொத்து. இது அத்தனையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சுடுறேன்டா, நீ தான் அதை ரட்சிக்கணும்னு சொல்லி விட்டுட்டான்னா பகவான் கண்டிப்பாக ரட்சிப்பான். ஆனால் அந்த புத்தி நம்மளுக்கு வரமாட்டேங்கிறதுக்கு காரணம் கலிதோஷம். இந்த கலிகாலத்தில் எத்தனை பேர் எவ்வளவு பகவான் கிட்ட போகணும்னு நினச்சாலும் அவளுக்கு மேக்சிமம் கலிபுருஷன் இடையூறு கொடுப்பான் கண்டிப்பாக. ஆனால் அதை மீறி நீ என்ன கலிபுருஷனோட தோஷம் என்ன, நான் கண்டிப்பாக உன்னை நமஸ்காரம் பண்ணதான் பண்ணுவேன் பகவான் இடத்துல போயிட்டா பகவான் நல்லா தூக்கி விட்டுருவான். சரி, இந்த 9 வித பக்தி யாராவது பண்ணியிருக்காளா அப்படின்னு சொன்னா சிரவணம். சிரவணம் முழுக்க முழுக்க பார்த்தா பரீட்சை சக்கரவர்த்தி 7 நாளில் தன் உயிர் போயிட போகுதுன்னு தெரியறது அவனுக்கு. உடனே சுதர்க்க போறார், எனக்கு 7 நாளும் பாகவதத்தை சொல்லுங்க, பகவத் கதைகள் தான் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு செகண்ட் கூட, அவ்வளோ பெரிய ராஜா ஆனால் ஒரு செகண்ட் கூட எந்த ரெஸ்ட் வேணும், தாக சாந்தி இல்லை, தூக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை, பகவத் கதைகளே கேட்டு முக்கியாடிட்டான். அதே மாதிரி அவனுக்கு எந்த இன்டரக்ஷனும் இல்லாமல் சுகரும் பகவானுடைய கதைகள்லாம் நல்லா சொல்லினான். அதனால கீர்த்தனம் அவரும் பண்ணியிருக்கார். சரி, ஸ்மரணம் பிரகலாத சக்கரவர்த்தி எடுத்துக்கலாம். எவ்வளவு எந்த இடர்கள் வந்தாலும் எல்லாத்துக்கும் என் நாராயணன் நான் கைவிட மாட்டான். அதனால மனசுல பகவத் தியானம் இருந்துட்டே இருந்தது. பாதசேவனம் மகாலட்சுமி அவள் எப்பொழுதும் பகவான் திருப்படி வருடி கொடுத்துட்டே இருக்கா. ஏன் வருடி கொடுக்குறா, அவள் கைங்கரியம் பண்ணணுன்றதை விட பகவான் கோபமா இருப்பான். ஏன்னா நம்மளாம் பாவம் பண்ணிட்டு தான் அவன் இடத்துல போச்சு. பகவான் கோபமா இருந்துச்சு, அந்த கால் திருவடியை வருடி கொடுத்து கோபப்படாதீங்க, நம்ம குழந்தை தானே, போனா போது தப்பு பண்ணிட்டு எங்கேயோ போறான், நம்ம கிட்ட வந்திருக்கான்ல, நம்ம சன்னதிக்கு 2 பிரதட்சணம் பண்ணணும் வந்திருக்கான், அவனுக்கு கருங்கரம் பண்ணுன்னு சொல்லி அந்த பாதத்தை வருடி கொடுக்குறான். அந்த பாத சேவனம் அர்ச்சனை அக்ரூரை எப்ப பாரு அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பார் பிருது சக்கரவர்த்தி. அப்புறம் பார்த்தா வந்தனம் அக்ரூரன் ராமகிருஷ்ணர் அனுப்புறார், போய் கோபிகைகளை பார்த்துட்டுவான். பார்த்தா அந்த இடத்துல கிருஷ்ணன் நம்ம கோபிகைகளோட நடந்த பாதச்சுவடுகள்லாம் தெரியுது. ஐயோ, இங்க நம்ம நடக்கவே கூடாதுன்னு வந்தனம் பண்ணி சேவிச்சுட்டே தான் அந்த இடத்துக்கு போறான். அதனால அப்புறம் தாசியம், நம்ம ஆஞ்சநேயரை பாரி தாசியமா இருந்தவன் யாரும் கிடையாது. ராமருக்கு கைங்கரியம் பண்றதே தன்னுடைய முழு மூச்சாக இருந்துட்டு, ராமர் இல்லாத வைகுண்டம் கூட எனக்கு வேண்டான்னு இந்த பூலோகத்துல இன்னமும் இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. சத்தியம் அர்ஜுனன் போல ஒரு 5 பாண்டவாலே தோழர்களா இருந்தா கூட அர்ஜுனன் ரொம்ப மிக பிரியமான தோழன் கிருஷ்ணனுக்கு. ஆத்ம நிவேதனம் தான் மகாபலி, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமா வரணும். அது ரொம்ப கஷ்டம் தான். ஆத்ம நிவேதனம்னா கடைசியில மகாபலி 3 அடி ராமன் அவதாரம் எடுக்கிறார், பெருமாள் 2 அடி அளந்துடுறார், 3வது அடி மண் எங்கடான்னு கேட்கச்சு, என் தலையில நீங்க இன்னும் உங்க கால் படலையே, நான் என் தலையில மேல கால் வச்சு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்றார். அந்த மாதிரி அந்த தன்னையும் தன்னை சேர்ந்து அனைத்தையும் பகவான் இடத்துல ஒப்படைக்கிறது. ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு வரவே வராதா, இவெல்லாம் பெரிய பெரிய மகான்களாச்சே, நம்மளுக்கெல்லாம் வராதான்னா கண்டிப்பா வரும். அதுக்கு பிராக்டிஸ் தான் வேணும். திரும்பி குழந்தைகளை நான் எதுக்கு குழந்தைகள் நடிச்சுக்கிறேன்னா, பேஸ்மெண்ட் குழந்தைகளுக்கு நல்லா போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வழி மாறி போக மாட்டாங்க. நடுவில் அவளுக்கு அந்த டீனேஜ் வச்செல்லாம் புத்திலாம் மாறினா கூட பேஸ்மெண்ட்ல நல்ல பகவான் இடத்துல ஈடுபடுத்தி கொண்டு வந்துட்டோம்னா இதுதானே நம்மளை காப்பாத்திட்டு சின்ன வயசுலன்ற அந்த மைண்டில் அந்த செட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பெரியவாள் ஆனோடனே அவள் பாதம் மாதிரி போகவே மாட்டாள். அந்த மாதிரி இருந்துச்சு பகவத் சிந்தனை. சரி, பக்தி தான் பண்ணினாதான் பகவான் அனுகிரகம் பண்ணுவானா, பகவான் அப்படி சொல்லவே இல்லை. நீ நான் கோச்சிட்டு இரண்யாட்சன் இரண்யகத்துக்கு இருக்கான், அவள்லாம் பார்த்தேன்னா எப்ப பாரு ராவணன் அவெல்லாம் பகவானை திட்டி கோச்சிட்டே இருந்தான். கோச்சிட்டே இருந்தா கூட அவளுக்கு பகவத் சிந்தனை தான் இருந்தது. அவன் ராவணனாட்டம் இரண்யகத்துக்கு இரண்யாட்சன்லாம் பகவான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, பகவான் இருக்கான். ஆனா அவன் என்னுடைய பவரை விட கம்மி பவர் உடையவன், அந்த மாதிரி சிந்தனை. அதனால என்னையான அவன் ஜெயிச்சுட போறானே பகவத் சிந்தனையிலே தான் இருந்தாவான். திட்டிண்டோ வெயிச்சுண்டோ எல்லாம் சிசுபாலன் பகவானை வெய்யாத நாடே கிடையாது. ஆனா பகவத் சிந்தனை. கம்சனை எடுத்து பார்த்தா பயத்தினால பகவானை நினைச்சான். கம்சன் என்னன்னா அவன் படுத்து வச்சே பார்த்தா படுக்கையில பார்த்தா கிருஷ்ணன் இருக்கா மாதிரி இருக்கும். தீர்த்தம் சாப்பிடலாம் டம்ளர்ல எடுத்தா அதுல கிருஷ்ணன் தெரியுமா, சாப்பாடு எதை பார்த்தாலும் அவனுக்கு கிருஷ்ணனாவே தெரியும், வேற எந்த சிந்தனையுமே போகாதவன். அதனால பயத்தினால பகவானை நினைச்சான். கோபிகைகள் பக்தியினால பகவானை நினைச்சான். அந்த மாதிரி எல்லாருக்குமே பக்தி வருமானது. நம்ம திட்டினா கூட பரவாயில்ல, ஏன்டா தினம் சுத்திட்டு இருக்கேனே, என்னை இப்படி படுத்துறீங்கன்னு சொல்லி இந்த திட்டுக்கலாம், தப்பே கிடையாது, பகவான் கோச்சிக்கவே மாட்டான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்றான், என்னை பத்தின ஞாபகம் இருக்கு, என்னால் இந்த பூலகத்துல நான் பொறுத்துட்டேன், நான் பார்த்துப்பேன், எனக்கு நீ கொடுத்துருக்க பந்துக்கள்லாம் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் பகவான் கிட்டே வரமாட்டான். எனக்கு யாருமே இல்லடா, உன்னிடத்துல தாண்டா நான் வரணும், உன்னைதான் நான் ஸ்மரணை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு
ஒரு 2 அடி நம்ம எடுத்து வச்சானா அவன் 4 அடி இறங்கி வந்து நமக்கு அனுகிரகம் பண்றான். நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம நிறைய பார்க்கலாம். ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு டப்பா திறக்க வரலன்னா கூட, திறக்க வரல சரி இன்னொரு போய் கேட்கறத விட ராமா இப்ப திறந்து விடுன்னு சொன்னா உடனே டப்பா திறக்க வரும். திறக்கிறது நம்மளுடைய ஆத்திலே நம்ம பார்க்கிற விஷயங்களே தான். சரி, பகவான் இவ்வளவு சிறந்தவனா இருக்கானே, அவரை விட சிறந்தது ஏதாவது இருக்குன்னா பகவானுடைய நாமம். நாமம்னா பெயர். கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணன். எந்த வீட்டுல அம்மா அப்பா எந்த தெய்வத்தை கொண்டாடுறாலோ அந்த நாமத்தை நான் குழந்தைகள் எல்லாம் சொல்லேன். ரோட்ல போச்சு நாய் காப்பினா அம்மா அப்பானா அம்மா அப்பா எங்க வீட்டுல இருப்பாங்க, ராமகிருஷ்ணன் ஏதாவது கடவுளோட பேரை கூப்பிட்டு அந்த நாய் ஒளியே போயிடும். அந்த சிந்தனையை பகவான் வந்து எப்பொழுது பகவத் சிந்தனை குழந்தைகளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கல்டிவேட் பண்றது கண்டிப்பா பேரண்ட்ஸோட கடமை. பேரண்ட்ஸே வந்து நான் அதெல்லாம் இல்லை, எனக்கு செல்ல பார்த்துட்டு இருப்பேன், நான் டிவி பார்த்துட்டு இருப்பேன், ஏதோ பண்ணிக்கோ, குழந்தைகளை விட்டு அவ பாதை மாதிரி தான் கண்டிப்பா போவாள். குழந்தைகளை ஒரு 15 வயசு மட்டும் நம்ம கடிவாளத்துல பிடிச்சி இழுத்தே ஆகணும். இழுத்துட்டு ஒரு வழியில நம்ம நல்ல வழியில காமிச்சு விட்டுட்டோம்னா அப்புறம் கண்டிப்பா அவ பாதை மாதிரி போகவே மாட்டோம். ஏதோ நெருப்பு குதிக்கிறது, நெருப்பு சுடும் குழந்தைக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தை போய் தொட்டதுன்ற வீட்டுக்கு அந்த நெருப்பு சுடாம இருக்க போறது இல்லை. அந்த மாதிரி மருந்து எல்லாம் மாற்றி சாப்பிட்டா அதோட வீரியத்தை காண்பிக்காம இருக்க போறது இல்லை. அத மாதிரிதான் பகவானுடைய நாமாவும். பகவானுடைய பெயரை நீ பகவான் நினைச்சுட்டு சொல்லு, பகவான் ஓடி வருவான். இல்ல பகவத் சிந்தனையே இல்லாம யாரையோ கூப்பிடுற, நான் போய் அங்க ஸ்ரீரங்கத்துக்கு போறேன், அங்க வந்து இருக்கான், அங்க வந்து யார் இருக்கானா மாதவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னேன்னா அங்க இருக்கிற ஊரை சொன்னது யாரோ ஊரை, பேரும் வேற. ஆனா பகவான் என்ன நினைக்கிறான், என் ஊரை சொன்னான் என் பேரை சொன்னான்னு எடுத்துக்கிறான். பகவான் அவ்வளவு சர்வ சொல்லலமா இருக்கான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு. அப்படியே மாட்டேன்னு ஒரு வசனமே பெரியவாலாம் சொல்லுவான். எந்த ஊருக்கு போறேன்னா அங்க பஸ்ல திருச்சி பக்கத்துல ஒரு ஊர் இருக்குமே, அந்த ஸ்ரீரங்கம்ங்கிற பேரை வாயிலே சொல்லாம அதை எப்படிலாம் மாற்றி சொல்லணுமோ சொல்ற ஜீவன்களும் இருக்கா. அப்ப பகவான் என்ன பண்ணுவான்? அதனால பகவத் சிந்தனையோட சொன்னாலும் சரி, சிந்தனை இல்லாம வேற ஏதோ காரணத்துக்காக பகவான் நாமாவை சொன்னாலும் பகவான் என் ஊரை சொன்னான் என் பேரை சொன்னான்னு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. பகவான் வந்து சரி நல்ல பணக்காரனா, நல்ல பணத்தோட, சில பேரை பார்த்தா கோவில் அப்படியே பெரிய கூடையில நிறைய பூ பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்தாவா, அவ கூட தூக்கி வர மாட்டான், பின்னாடி ஒரு வேலைக்காராவை தூக்கி வர சொல்லிட்டு அவ இப்படி பண்றாங்கிறது நம்ம எல்லாரும் பார்க்கணுன்றது இப்படிலாம் காமிச்ச பார்க்க. அந்த மாதிரி பக்தி பகவான் விரும்பவே இல்லை. உன் கையால நீ ஆத்துல ஒரு செடி வச்சு அதுல 2 துளசியோ புஷ்பத்தையோ வளர வச்சு அதை கொண்டு பறிச்சு என் திருவடியில போடு, அது 2 நிமிஷமா இருந்தாலும் போதும், நான் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். நீ வந்தாவா எதுவுமே பண்ண வேண்டாம், உன் கையால கைங்கரியம் ஒண்ணுமே இல்லை. பகவான் சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தா பிரேச்சதிங்கிறான். நீ பூவோ காயோ இலையோ பழமோ ஏதோ உங்ககிட்ட என்ன இருக்கோ கூடு, ஒன்றும் இல்லைன்னா அப்பா கிருஷ்ணா என் இடத்துல ஒண்ணுமே இல்லை, என் கண்ணில் 2 ஜலம் சொட்டு வருது, அந்த ஜலம் தாண்டா அவனுக்கு நான் சமர்ப்பிக்க இருக்கேன்னா பகவான் ரொம்ப ஆசையா ஏத்துக்கிறான். ஆத்மார்த்த பக்தியோட என்ன கொடுத்தாலும் பகவான் ஏத்துக்கிறதுக்கு காத்துருக்கான். குச்சேலன் எவ்வளவு ஏழை, அவன் ஏழையானது பகவானுக்கு நிவேதியம் பண்ணாம சாப்பிட்டதுக்கு தான். அதனால பகவானுக்கு யாத்திரை ஏதாவது பிஸ்கெட் கொடுத்தா கூட சுவாமி கிட்ட காமிச்சுட்டு இந்த பிஸ்கெட் எனக்கு ஒன்றும் உடம்பெல்லாம் எதுவும் ட்ரபிள் கொடுக்காம இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றுமே ட்ரபிள் கொடுக்காது. இன்னும் கேட்டால் நான் சொல்றேன், அம்மாலாம் ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கூட நான் கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன்னா வாங்கி சாப்பிடலாம், ஒன்றும் அதை அம்மா கிட்டே அதை சொல்லலாம். அதனால எல்லாமே காத்தால எழுந்த உடனே இப்ப இந்த கஜேந்திர மோட்சத்துல ஹரிநாமாவளி தான் முக்கியமா சொல்லுவோம். ஹரி ஹரி ஹரின்னு 7 தடவை சொல்லிட்டு எழுந்துக்கணும். என்ன சாப்பிட்டாலும் கோவிந்தா சொல்லிட்டு சாப்பிடணும். வெளியில செருப்ப மாற்றச்சவே கேசவான்னு சொல்லிட்டு கிளம்பணும். படுத்துக்கச்சே மாதவான்னு சொல்லிட்டு படுத்து. இது 4 தடவை சொன்னா போதும். இந்த 4 நாமம் 4 தடவை சொன்னா கூட உண்மையாவே நம்மளாம் ரொம்ப பிஸியா இருந்தா இந்த 4 தடவை சொன்னாலே பகவான் ஏற்றுக்கிறோம். ஆனா நான் சொல்லவே மாட்டேன், பகவான் நாமாவே சொல்ல மாட்டேன்னா பகவான் என்ன பண்ண முடியும்? குச்சேலனுக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்ணான். சரி, பலமான ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பகவான் அனுகிரகம் பண்ணுவானா? திரௌபதிக்கு எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான்? பஞ்சபாண்டவாளுக்கு, அதுவும் திரௌபதிக்கு பகவான் பண்ணின ஹெல்ப் மாதிரி யாருக்குமே பண்ணல. அந்த மாதிரி யாருக்காரு? அஜாமிளன் அவன் வந்து 10 பிள்ளைகளை பெற்றிருக்கான். யாரு? ஒரு துஷ்டஸ்ரீ இடத்துல சகவாசம், நல்ல குடும்பத்தை பிறந்தான். ஆனா அந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்திட்ட போயிட்டு 10 பிள்ளைகளை பெற்றான். அவன் நல்ல குடும்பத்துல இருந்து முதல்ல நல்லவனாக இருந்த விட்டுட்டு கடைசி பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் வச்சான். குழந்தைகளுக்கு பெருமாள் பேர் வைக்கிறதுன்றது அவ்வளவு முக்கியம். அதையும் சுருக்கி கூப்பிட்டு கண்ணாடினான்னு பண்ணக்கூடாது. குழந்தை பேரை நம்ம வந்து பகவானை கூப்பிடாட்டி கூட குழந்தைகளுக்கு பகவான் நாம வச்சு கூப்பிட்டுட்டோம்னா அந்த பகவான் வந்து தன்னை கூப்பிட்டான்னு சொல்லி ஏற்றுக்கிறான். அந்த அஜாமிட சரித்திரத்துல அப்படித்தானே வருது. பிள்ளையதான் கூப்பிடுறான் நாராயணா தன்னுடைய அந்திம காலத்துல. ஆனா பகவான் என்ன பண்றான்? ஓடி வந்து தன் தூதுகர்களெல்லாம் அனுப்பி போய் அவனை கூட்டின்னு பார்க்குறான். யமதூதர்களுக்கும் அவளுக்கும் போட்டு சண்டையே வருது. அவன் எவ்வளவு பாவி,
எத்தனை கொலை கொள்ளலாம் பண்ணியிருக்கான். இந்த இன்னொரு வேசியாசிரியை ரட்சிக்கிறதுக்காக இவ்வளவு பண்ணியிருக்கானே, அவனுக்கு போய் வைகுண்டமான், அவன் அந்திம காலத்துல என் பேரை சொல்லிட்டான், அதனால கூட்டின்மான் பகவான் சொல்லியிருக்கான். ஸோ பகவானுடைய பெயர்களை சொல்றது அவ்வளவு விசேஷமானது. திரௌபதியோட கதையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதுக்கு தான் இந்த உலகத்துல அதுக்காக எல்லா பந்துக்களையும் நம்ம விட முடியாது. ஏன்னா பந்துக்களை ஏற்படுத்தி கணவன் மனைவி பிள்ளை பொண்ணு மாட்டு பொண்ணு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் பகவான். அதுக்காக அவளை வெறுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனா அவள்லாம் நம்ம ரட்சிப்பா, நம்மளுக்கு ஒரு ஆபத்து வந்தா அவளா ரட்சிப்பான்னு நினைச்சோன்னா நாம பைத்தியம். ஏதோ குதிக்கலாம், ஏதோ பண்ணுவா, பணத்தை செலவழிப்பா, எல்லாம் பண்ணா கூட பகவான் திருவடி அடையறதுக்கு பகவத் சிந்தனை இருந்தா மட்டும்தான் நடக்கும். திரௌபதி என்ன பண்றா, அங்க துச்சாதனன் வந்து சபையில அத்தனை பேர் முன்னாடி அவளுடைய வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறான். இழுக்கச்சு அவ என்ன பண்றா, முதல்ல தன்னுடைய கணவன்மார்களை பாக்குறா. அவ தோத்து போயிட்டு தலையை முடிஞ்சு உட்காந்துருக்கா. மீறி தன்னுடைய பிதாமகர் அவள்லாம் இருக்கா, அவள்லாம் தன்னை ரட்சிக்க சொல்லுவான்னு பார்த்தா அவள்லாமும் தலை குனிஞ்சுன்னு இருக்கா. ஸோ இந்த பந்துக்கள்லாம், இந்த உலகத்துல இருக்கிற பந்துக்கள்லாம் நம்மளை ரட்சிப்பா அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அது எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தா கூட பகவானுக்கு அடுத்த பட்சம் தான். ஏன்னா வைகுண்டத்திலேருந்து பகவான் நம்ம பிறக்கச்சே நம்ம தனியாக தான் வந்து பிறக்கிறோம், போகிறதே தனியாக தான் போகிறோம், எந்த உறவும் நம்ம கூட வரப்போகுது இல்லை. அதனால அந்த சிந்தனையே இல்லாமல் பகவத் சிந்தனைன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. எல்லா பந்துக்களெல்லாம் தன்னை காப்பாற்றுவான்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் மமக்காரம். அந்த அகங்காரம் மமகாரம் ரெண்டு சொல்றான். அது வந்து நம்ம உடம்புல வந்து பகவான் அப்படியே ஊற வச்சுக்கணும். என்னமோ எல்லாரும் வாழ நம்மளுக்கு சாஸ்வதமான சுகம் நினைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அது பகவானுடைய மாயையினால சொல்லிட்டு இருக்கிறது நான் அப்படி இல்லை, எல்லாரும் இருக்கோம். பகவான் மாயையே எல்லாரும் மேலேயும் வீசிடுறோம். அந்த மாயையிலேருந்து விடுபட்டு பகவான் திருவடியை அடையறதுக்கு தான் தினம் கோவிலுக்கு போகிறது, பகவானை பார்க்கறது. நாம பார்க்காட்டி கூட பகவான் நம்மளை பார்த்துக்குவோம். எதுக்கு கோவிலுக்கு போகணும் தினம்னா, அவன் நம்மளை பார்ப்பான். நம்மளுக்கு பார்க்க முடியாட்டி கூட அவன் நம்மளை பார்ப்பான். அந்த எண்ணத்தோட கோவிலுக்கு போய் பெருமாளை சரிக்கிறது, வரது, நம்மளால முடிஞ்ச 2 பிரதட்சணம், 2 துளசியோ புஷ்பமோ கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது, இதெல்லாம் நாம ரொம்ப கேஷுவலா மனசுல சிந்தனையே இல்லாம பண்ணுவோம். ஆனா பகவானுடைய டெய்லியில பெரிய பாயிண்டா நோட் பண்ணிப்போம். இந்த பந்துக்கள்லாம் தன்னை காப்பாற்றுவான்னு நினைக்கிறா திரௌபதி. யாரும் கிட்டவே வரல. துச்சாசனன் வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான். சரி நாமளே நம்மளை காப்பாற்றிக்கலாம், தன்னுடைய மார்புல கையை வச்சு அழுத்திக்கிறா புடவைய. அவளால எப்படி முடியும்? அவன் துச்சாசனன் வேகமாக அசுரதங்கையோடு இழுக்கிறான். அவளாலையும் தன்னை காப்பாற்றிக்க முடியல. இப்ப அகங்காரம் போது தன்னால தன்னை காப்பாற்றிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. நாமளே நம்மளை காப்பாற்றிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு, என்னால முடியும் அப்படின்னு நினைச்சாலே பகவான் அடி கொடுப்பான். அதுதான் அகங்காரங்கிறது. அதே மாதிரி பந்துக்கள், இந்த ஃப்ரெண்ட்ஸோ யாரோ நம்மளை காப்பாற்ற போறோம். அவன் என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட கண்டிப்பா எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சு போவோம். அன்னைக்குன்னு பார்த்து அவ கைவிட்டுருவோம். அதை விட நம்ம வந்து அந்த மாதிரி போகாம அகங்காரம் மமகாரம் ரெண்டும் போயிட்டு பகவானே நீதான் எனக்கு ரட்சகன்ற எண்ணம் வரதுக்கு ரொம்ப ரொம்ப நாழியா, ரொம்ப ரொம்ப வருஷங்களாகும். அந்த வருஷங்கள்லாம் அத்தனை பிறவிகள்லாம் தாண்டி இப்ப மனுஷ பிறவி பிறந்திருக்கவே தான் இந்த பிறவியில தான் நமக்கு ஒரு சிந்தனை வருது. பகவானை நினைச்சா பகவானை அடையலாங்கிறதோ இப்ப மாடுக்கோ நாய்க்கோ தெரிய போறது இல்லை. நான் சூக்கு ஒரு தரம் போறேன், அதெல்லாம் நினைச்சேன். எல்லாம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ஐயோ இதெல்லாம் எப்ப இந்த ஜென்மா முடிஞ்சு மனுஷ ஜென்மா அடைஞ்சு பகவத் சிந்தனை வந்து எப்ப பகவான் அடையும் பாவம் அப்படின்னு நினைச்சுப்பேன். அந்த சிந்தனையோட தான் நான் இன்னைக்கு ஜூவை சுற்றி பார்த்தேன். வீட்டில் வந்து சொன்னே எல்லாரும் நீங்க வேலி படையலாம், ரொம்ப அழகுதான் நீ ஜூ பார்க்க லட்சணம். நிஜமாவே எனக்கு அதுதான் தோணிட்டு. அந்த மாதிரி திரௌபதி என்ன பண்றா, அந்த பந்துக்கெல்லாம் காப்பாற்றுவோம்னு நினைக்கிறா, தானே தன்னை காப்பாற்றிக்க முடியும்னு நினைக்கிறா. ரெண்டுமே முடியலன்னு வச்சுதான் சங்கு சக்கரகதாபானே துவாரகா நிலையா சிவா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு தலையக்கு மேல கைய குப்பி பகவான சங்கு சக்கரதாரியா கூப்பிடுறா. அப்பா கிருஷ்ணா, நீ எங்க இருக்க சங்கு சக்கரதாரியே, வா துவாரகா நிலையா, துவாரகையில் இருக்கிறவனே வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொரு நாமமும் சொல்லி கூப்பிடுறா. பகவான் வரல, துவாரகா நிலையா வரைக்கும் வரல. அச்சுதா கோவிந்தா அப்படின்னு உடனே பார்த்தா மேலேந்து வஸ்திரம் கிடுக்கிடுன்னு வருது. துச்சாசனன் இழுக்க முடியாம மயங்கி விடுறான். அவளுடைய மானம் காப்பாற்றப்படும். மறுநாள் கிருஷ்ணன் வரான். கிருஷ்ணா, என் கணவன்மார்களெல்லாம் நம்பினேன், என்னுடைய பிதாமகர் அவள்லாம் நினைச்சு பார்த்தேன், குலகுரு பார்த்தேன், யாருமே ரட்சிக்கல, நீதாண்டா என்ன வந்து ரட்சிச்சார். என்ன சொல்ற திரௌபதி, நான் வந்தேனா, நான் துவாரகையிலேருந்து இப்பதான் கிளம்பி உன்னை பார்க்கலான்னு வந்திருக்கேன். இந்தடா கிருஷ்ணா, நேற்று அவ்வளவு அழகா என்னை வந்து காப்பாத்திட்டு இப்படி சொல்றியே நியாயமா? என்ன சொல்ற நீ, என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறான் கிருஷ்ணன். நேற்று துச்சாசனன் என் வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கச்சே நான் எல்லாரையும் பார்த்தேன், அவள்லாம் என்னை காப்பாத்தல, என்னாலேயே என்னை காப்பாத்திக்க முடியுமான்னு பார்த்தேன், என்னாலையும் முடியல. நான் உன்னை கூப்பிட்ட உடனே நீ வந்து என்னை காப்பாத்தினீங்க. என்ன கூப்பிட்ட? சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலை அப்படின்னு இல்லை,
துவாரகா நெல்லியான்னு கூட்டியும் துவாரகையில் இருந்தேன். நான் அங்கேருந்து இங்கே அர்ச்சனாபுரத்துக்கு எப்படி வரணும்? அப்புறம் என்ன கூட்டார்? அச்சுதா கோவிந்தான்னு கூட்டேன். அச்சுதா கோவிந்தான்னு கூட்டியே அது என்னுடைய பெயர். நீ என் பெயரை கூட்டதுக்கு அந்த நாமம் தான் உன்னை காப்பாத்திட்டே தவிர நான் வரவே இல்லை. என்னுடைய பெயரை நீ கூட்டப்பார். அதுதான் பகவானை விட பகவானுடைய நாமத்துக்கு அவ்வளோ உயர். இது ரொம்ப கேஷுவலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ரோடில் நடந்து போச்சேவே நீ செப்பல் போட்டுனாலும் சரி, ஷூ போட்டுனாலும் சரி, ராம 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 சொல்லிகிட்டே போகும். எந்த நாயும் திறந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே வராது. ஸ்கூலில் என்ன ஹோம்ஒர்க்கே முடிக்காமல் போனால் கூட மிஸ் அடிக்க மாட்டாங்க. அதுக்கு ஹோம்ஒர்க் முடிக்காம போயிட்டு ஆண்டி சொன்னான்னு சொல்லிட்டு என் பேர் இருக்கிறாரு. பொதுவாக சொல்கிறேன். அதனால பகவத் சிந்தனன்றது வேணும். நீ தானே வந்து காப்பாத்தினு. நான் வரல, அச்சுதா கோவிந்தான்னு கூட்டியோனும் அந்த நாமம் தான் உன்னை வந்து காப்பாத்திட்டு. அந்த நாமத்துக்கு அவ்வளோ நாமம்னா பெயர். அந்த நாமத்துக்கு தான் பகவான் அவ்வளவு மகிமையை கொடுக்குறான். பகவான் திருவடியை விட பாதுகைக்கு எவ்வளவு விசேஷமோ அதே மாதிரி பகவானை விட அவனுடைய நாமத்துக்கு அவ்வளோ மகிமை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கஜேந்திர மோட்சம். கஜேந்திரன்னா ஒரு யானை. அந்த யானையோட சரித்திரம், அது எப்படி யானை ஆச்சு அப்படிலாம் பார்த்தா, பாண்டிய தேசத்துல இந்திரத்யும்னன் ஒரு ராஜா. அந்த இந்திரத்யும்னன்ற ராஜா மகாபக்திமான். சதா சர்வகாலம் ராஜ்யத்தெல்லாம் பிள்ளைக்கு ஒப்படைச்சிட்டு ஒரு காட்டுல போய் தபம் பண்ணிட்டு பகவானை எப்படியான நம்ம நேரம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில கண்ண முடியும் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு பக்திமான் பாண்டிய தேசத்துல இருந்திருக்கான். சத்தியவிரத மத்சாவதாரத்திலேருந்து பாண்டிய நாடெல்லாம் இருந்திருக்கு. இப்பதான் வந்து பாண்டியர்லாம் வந்திருக்குன்றதுலாம் கிடையாது. அந்த பகவத் சிந்தனையோட அவன் இருக்கிறத வந்து இந்த மாதிரி பகவானை நேரம் பார்க்கணும்னு நினைச்சு தியானம் பண்றாங்கிறது அகஸ்தியர் அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு தெரியும். அந்த அகஸ்தியர்ங்கிற முனிவர் வந்து மகாபாகவதர். அவர் பகவானிடலாம் நல்ல சரளமா பேசிட்டு இருப்பார். பிரத்யட்சமா பகவான் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி பேசிட்டு அவர் தோன்றதுக்கு இவ்வளவு பக்தியோட ஒருத்தன் வந்து பகவானை பார்க்கணும்னு நினைக்கிறான். நம்மளுக்கு நாம போய் அனுகிரகம் பண்ணா பகவானுடைய சேவை அவனுக்கு சீக்கிரம் கிடைக்கும் இல்லையான்னு வர அகஸ்தியர் வந்து நிற்கிறார். ஆனா இந்திரத்யும்னன் கண்ணை மூடியும் தியானம் பண்ணிட்டு இருக்கான். பகவானை பார்க்க அகஸ்தியரை பார்க்கல. அதை இவன் கண்ணை மூடிட்டு தியானம் பண்றான்றத அகஸ்தியர் நோட் பண்ணல. அவன் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் பார்க்கிறார். ஆனா இவன் தன்னை மறந்து பகவத் சிந்தனையோட இருக்கா. கண்ணை திறந்து வாங்கும். என்னைக்குமே பெருமாள் திருவாராதனை பண்ணிட்டு இருக்கச்சே கூட ஒரு பாகவதன் ஆத்து வாசல்ல வந்திருக்கானா பெருமாள் அப்படியே தொப்ப தண்ணியோட விட்டுடலாம், தப்பு கிடையாது. வாசல்ல வந்திருக்கிற பாகவதால உள்ள அடிச்சு வந்து உட்கார வச்சு அவளுக்கு முதல்ல கொடுக்க வேண்டிய ஆகாரமோ அவளுக்கு உட்காரத்துக்கு சீட்டோ ஏதாவது கொடுத்து நான் ஆராதனையில இருக்கேன், இந்த போய் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போ. அதுதான் பகவான் பிரீத்தியா இருப்பான். வேற நான் ஆராதனையில் இருக்கேன், யார் கடவுளாலும் வந்து வாசல் கட்டிட்டு இருந்தா எப்படி வர முடியும்னு நினைக்கவே கூடாது. பகவத் பக்தர்களுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது பகவானுடைய நிதர்சனமான உண்மை ஆசை. அந்த மாதிரி இருக்குச்சே இந்த இந்திரத்யும்னன் தவம் பண்ணிட்டு இருக்கான். அகஸ்தியர் வந்திருக்கான்னு இறங்கி ஓடி வந்து அவரை வரவேற்கணும் இல்லையா. அவன் பார்க்கலானா அகஸ்தியர் இவன் கண்ணை திறக்கலான்றதையும் பார்க்காம எப்ப வந்து நான் இவ்வளவு பெரிய முனிவர் பெருமாளோட நான் பிரத்யட்சமா பேசிட்டு இருக்கேன், உனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு உனக்கு அனுகிரகம் பண்ண வந்தேன், வந்தா நீ என்னை வந்து ரிசீவ் பண்ணாம இருக்க இல்லையா. வினயமே இல்லாத ஒரு மிருகம் என்னன்னா யானை, நீ யானையாக போக கடவாய். அந்த சாபம் விட்டு அந்த கையில இருக்கிற ஜலத்துல இருந்து அவன் மேல அடிச்ச உடனே அலண்டுக்கிறான். பார்த்தா அகஸ்திய முனிவர் சபிச்சுட்டு இருக்கான்னு தெரியும். இறங்கி ஓடி வரான். ஓடி வந்து சுவாமி நான் உங்களை பார்க்கவே இல்லை. ஆனாலும் ஒரு பாகவதர் வரச்சே, ஒரு பெரிய முனிவர் நீங்க வரச்சே கவனிக்காம விட்டுட்டு ரொம்ப தப்பு தான். எனக்கு நீங்க ஏதாவது அனுகிரகம் பண்ணணும். ஒன்னே ஒன்று கேட்கிறேன், இந்த யானை ஜென்மா எடுத்தாலும் எனக்கு பகவத் சிந்தனை மட்டும் போகக்கூடாது. அந்த யானை ஜென்மாவிலேயே நான் பகவானே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு பண்ணுவோம். உடனே கண்டிப்பா கதாசி அகஸ்தியர் வந்து சரி பண்ணிட்டேன். நீ வந்து யானையாக எங்க போய் பார்ப்பனா பார்க்கடல் பக்கத்துல திரிகூடமலைன்னு இருக்கு. நம்மளாம் போகவே முடியாது இந்த சரீரத்தோட. அந்த இடத்துல யானைக்கு அவதாரம் வருது. அங்க யானை பிறக்கிறது. அதுக்கு யானைக்கு கஜேந்திரன் பேரு. நிறைய கோவில்கள்ல இருந்து இங்கதான் கஜேந்திர மோட்சம் நடந்தது, இங்கதான் கஜேந்திர மோட்சம் நடந்ததுன்னு சொல்லி கொண்டாடுறான். அதுவும் தப்பு இல்லை. என்னன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் லைஃப்ல உலகத்துல நடந்திருக்குங்கிறத பெருமாள் பக்தர்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்தந்த யுகத்துல ஏற்படுற கோவில்கள்லாம் அந்த மாதிரி ஒரு கதையை ஏற்படுத்தி அதெல்லாம் பண்ணியிருக்காருன்றது புராணங்கள்ல இப்ப தெரிய வருது. அதனால இவ பார்க்கடல தானே நடந்ததுங்கிறா, இங்கெல்லாம் இப்படி எல்லாரும் சொல்றாளேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் பகவானுடைய சரித்திரங்கள்லாம் யாருக்கும் தெரியாம இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கு போக போக இன்னும் கலி முடிகிற வரைக்கும் இந்த கதைகள்லாம் பேசப்படணுங்கிறதுக்காக பகவான் ஏற்படுத்துற அந்த உண்மைதான். அதனால இருந்துச்சு இவர் வந்து திரிகூடமலையில யானையாக பிறந்திருக்காங்க. இதே நேரத்துல என்ன ஆகுது, அந்த திரிகூடமலை பக்கத்திலே வருணனுடைய ஒரு ஒரு தோட்டம் இருக்கு. ருதுமத்துன்னு பேரு.
அந்த ருதும தோட்டத்து பக்கத்துல பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்துல கந்தர்வர்கள் இந்த 33,000 கோடின்னு சொல்றா அப்புறம் அந்த தேவர்கள் தான் அவெல்லாம் யாருன்னு கேட்க இவாளாம் தான் இந்த கந்தர்வர்கள் சிட்டையர்கள் எங்கள் எல்லாரும் அவெல்லாம் கந்தர்வர்கள் அந்த வருடனுடைய குளத்துல விளையாடி இருக்கான். என்ன விளையாடுறான்னா தண்ணிக்குள்ள ஒரு கந்தர்வன் இருப்பான், படிக்கட்டில் உட்காருப்பான். அவன் ஏமாந்து பார்க்காம இருக்கிறது இவன் காலை பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த விளையாட்டு எல்லா கந்தர்வர்களும் விளையாடி இருப்பான். விளையாடிட்டே இருந்துச்சு எங்க தேவலர் அப்படிங்கிற மகரிஷி வரார். அவர் சந்தியாவனம் பண்றதுக்கு அங்க வரார். அவர் சந்தியாவனம் பண்ணிட்டே இருக்கச்சே ஹூ ஹூ அப்படிங்கிற ஒரு கந்தர்வன் என்ன பண்றான், அந்த தேவலர் மகரிஷியும் ஒரு கந்தர்வன் நினைச்சுட்டு அவன் காலை பிடிச்சி இவர் சந்தியாவனம் பண்றச்சே காலை பிடிச்சிட்டு தான் இவருக்கு உடனே கோபம் வந்துருக்கு. தண்ணியிலிருந்து காலை பிடிச்சி இழுக்கிற சந்து முதலை நீ முதலையாக கடவாயின்னு சபிச்சுடுறார். சபிச்ச உடனே பயந்து ஓடி வரான். மேல ஓடி வந்து அந்த கந்தர்வன் கேட்கிறான், ஐயோ சுவாமி நான் தெரியாம என்னுடைய தோழர்கள்லாம் நாங்கெல்லாம் விளையாடி இருக்கோம், உங்களையும் நான் என்னுடைய தோழன் நினைச்சு இழுத்துட்டேன், ஆனாலும் ஒரு பாகவத அபச்சாரம் பட்டுட்டேன். பகவான் தன்னிடத்துல அபச்சாரப்பட்டா கூட பொறுத்துப்பான், பாகவத அபச்சாரம் பட்டா அதுல என்னைக்குமே எந்த தப்பிக்கிறதும் முடியாது. என்ன புண்ணியமான இருந்தாலும் அந்த பாவத்தை அனுபவிச்சே ஆகும். அதுக்கு மட்டும் நான் எக்ஸப்ஷனே கொடுக்க மாட்டோம். அதனால இந்த பெரிய முனிவர் நீங்க உங்க காலை பிடிச்சி இழுத்த பாவம் கண்டிப்பா எனக்கு வேணும், ஆனா எனக்கு எப்ப சாப விமோசனம் கிடைக்கும் மட்டும் சொல்லுங்க. இப்படி கேட்டு தெரியாம இழுத்துட்டான். உடனே இவருக்கும் கோபம் குறையிறது. கவலைப்படாத, இந்த குளத்திலே நீ முதலையாக வாழ்ந்துருப்ப. கொஞ்ச காலம் கழிச்சு அகஸ்தியரின் சாபத்தினாலே இந்திரசிம்மன்ற ராஜா கஜேந்திரன்ற யானையா வருவான். அவன் பரிவாரங்களோடு வருவான். அவன் காலை பிடிச்சு என்ன காரணம் கொண்டு விடாம இருந்தா உனக்கு மோட்சம் கிடைக்கும், உனக்கு இந்த முதலை ஜென்மா நீங்கும்னு சொல்லி அவனுக்கு அனுப்புறது. காலம் போது இதுவும் முதலியாக இந்த கந்தர்வனும் முதலியாக வாழ்ந்திருக்கான். கஜேந்திரன் யானையாக வாழ்ந்தது. கஜேந்திரன் பிறப்பு எப்படின்னா சிங்கம் தான் காட்டுக்கு ராஜாம்பா. ஆனா அந்த யானை கஜேந்திரன் அவ்வளவு பவர்ஃபுல். சிங்கம்லாம் பயங்களோட அந்த ஜலம் வருதான். அதனால அது மதம் முடிச்ச யானை இல்லை, மத ஜலம்னா அது ஒரு வாசனை வரும். ஒரு நல்ல வீரனான யானைக்கு அந்த மத ஜலம் போயிடணும். அந்த வாசத்தை பார்த்தே அந்த வாசனையினால சிங்கம்லாம் ஒரு இடத்துக்கு பயப்படணும். அந்த மாதிரி இப்போ சிங்கம் புலிலாம் வரவே வராது, எந்த அனிமல்ஸும் வராது. ஆனா சாது அனிமல்ஸ்லாம் இருக்கா, முயல் மான் அதெல்லாம் அந்த யானையோட கால் இடுக்கலாமே விளையாடும், அதெல்லாம் ரட்சிப்பான். அதுக்கு தான் பாகவதாலாம் சிஷ்ட பரிபாலனம். பகவானே பார்த்தா சிஷ்ட பரிபாலனம் தான், கஷ்ட நிவாரகம் சிஷ்ட பரிபாலனம் இருக்கும். எதுக்காக இப்போ இந்த அவதாரம் பண்ணி தான் எல்லாரையும் காப்பாற்றணுமா, திரௌபதியை காப்பாற்றணுமா, கஜேந்திரனை காப்பாற்றணுமான்னு அதெல்லாம் இல்லை. பிரகலாதனுடைய அவதாரத்தும் போது சொல்றார், பிரகலாதன் கதையில கடைசியில பிரகலாதனை ரட்சிக்கிறதுக்கு அது எத்தனையோ பேர் இந்த கலியுகத்துல எவ்வளவோ பாவிகள் இருக்காளே, இன்னும் நீ பகவானே நீ வரமாட்டேங்கிறிய அப்படிங்கிறச்சே சொல்றார். பகவான் சொல்றாரு, எத்தனையோ இரண்டாட்சம் இரண்டகத்து இப்ப இருக்கா, ஆனா பிரகலாதன் மாதிரி ஒரு பக்திமான் இல்லையே, நான் அவனுக்காக அவன் அழிக்கணும்னு வைகுண்டத்திலேருந்தே அழிச்சிருப்பேன், பிரகலாதனை ரட்சிக்கணுங்கிறதுக்கு தான் நான் வந்தேன். அதே மாதிரிதான் கஜேந்திரனையும் சொல்றார், கஜேந்திரனை ரட்சிக்கணும் தான் நான் அவதாரம் பண்ணி வெளியில வந்தேனே தவிர அந்த முதலை அழிக்கணும்னா நான் வைகுண்டத்திலேருந்தே சக்கரத்தை பிரயோகம், நான் சக்கரம் நான் பிரயோகமே பண்ணுவேன், நான் சக்கரமே அடிச்சுட்டு போயிடும். பரீட்சை சக்கரவர்த்தி கதையில அது சாரி மகாபலி அஜாமிடல் இல்லை, அந்த ஏகாதசி விரதம், ஏகாதசி விரதம் சக்கரம் தொடப்பிக்கும். அம்பரீஷை படிக்கும். அம்பரீஷனுக்கு பகவானுடைய ஆజ్ఞை கூட காப்பாத்துற அந்த சக்கரம் அதுவே போய் அழிச்சுது இல்லையா, துர்வாசரை தப்பிக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. நான் அங்கேருந்தே பண்ணியிருப்பேன், ஆனா பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காக நான் இருக்கேங்கிறத உலகத்துக்கு பிரகடனம் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு தரமும் அவதாரம் பண்றேன். இந்த காலம் போது இந்த யானை நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு நாள் நல்ல கோடை காலம், உச்சி வெயில், ஒரே தாகம் எல்லா யானைக்கும். என்னைக்குமே ஒரு குடும்பத்துல மனைவியோ குழந்தைகளோ ஏதாவது ஒரு கஷ்டம்னா கணவன் தான், அவர் தான் கேட்டா அந்த ஃபேமிலின்னு அவர்கிட்ட தான் போய் சொல்லுவோம். அதே மாதிரி எல்லாம் கஜேந்திரன் சொல்றது ரொம்ப தாக சாந்தியா இருக்கு, தாகம் வேணும், தண்ணி வேணும். சரி பார்க்கலாம் வாங்கன்னு இப்படி நடந்து வச்சு நிறைய தாமரை மலர் வாசனை தெரியறது கஜேந்திரன். தாமரை மலர் கண்டிப்பா நிலத்துல இருக்காது, அங்கெல்லாம் தண்ணி இருந்தாலும் தாமரை மலர். அதனால நம்ம இங்க ஏதோ தடாகம் இருக்கு போய் பார்க்கலாம். ஆனா கஜேந்திரன் மனசுல என்ன நினைக்கிறானா, அங்க நிறைய தாமரைகள் இருக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்துட்டு அங்க இருக்கிற பூக்களை எல்லாம் பறிச்சு பகவானுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணணும். அவன் மைண்ட் செட் அதுலதான் வரான். இந்த கஜேந்திரன் யானை எல்லா யானைகளும் வந்து எல்லாம் இறங்கி மெதுவா பெண் யானைகள்லாம் குழந்தைகள் எல்லாம் தீர்த்த சாந்தி அழிஞ்சிருக்கு. எல்லாம் கரைக்கு ஏற்றிடும். இன்னைக்குமே ஒரு குளத்துல போய் நம்ம குளிக்க போனோம்னா நம்ம புருஷா என்ன பண்ணுவா, நம்மளெல்லாம் குளிக்க வச்சு மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இறங்கணும். அதே மாதிரி இந்த கஜேந்திரன் அதெல்லாம் காமிக்கிறார். கஜேந்திரன் மூலமாகவே பகவான் ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும், எல்லாமே அந்த கதைகள்லாம் பார்த்தா நமக்கு மாறல் நிறைய கிடைக்கும். சும்மா கடன் பார்க்குற ஆளுக்கு கதையாக தான் இருக்கும்.
அந்த கஜேந்திரன் தண்ணியில காலை எப்ப வைக்க போறான்னு அந்த முதல்ல பார்த்துட்டு இவன் பாட்டுக்கு மீதி யானைகள்லாம் இறக்கிட்டு இருக்கானே, இவன் எங்காவது இறங்காமலே போயிட போறானே அப்படின்னு ஒரே கவலை அந்த முதலைக்கு. அந்த கஜேந்திரன் என்ன பண்றான், உழவு தாமரைகள் இருக்கு, எல்லா தாமரைகளையும் பறிச்சு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம், நம்ம கொஞ்சோண்டு தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அதெல்லாம் பறிக்கலான்ட்டு காலை தண்ணியில வைக்கிறார். ஒரே உரி தீர்த்தம் உரியறது யானை. ஓடி வந்து அந்த முதலை என்ன பண்ணுறது, அந்த கஜேந்திரனுடைய காலை நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த யானைக்கு என்னன்னா, தான் தான் பெரிய மிருகம் இல்லையா, அந்த காட்டுக்கே ராஜா மாதிரி இருக்கு. இந்த முதல்ல வேற வேலை ஏதோ பிடிச்சிட்டு இருக்காரு, நம்ம தீர்த்த சாப்பிட்டு பறிச்சுட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கிட்டே எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமா இருக்கும். கொஞ்சம் அலட்சியமா எவ்வளோ வருஷம்னா 500 வருஷம். யானை கஜேந்திர மோட்சம் நடக்கிறதுக்கு 1000 வருஷம் ஆச்சு. 500 வருஷம் இந்த அலட்சியம், நான் என்ன காப்பாற்றிப்பேன், இந்த முதலையை நான் அழிக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டமான அப்படின்னு நினச்சிட்டு முதலை இழுக்க யானை இழுக்க முதலை இழுக்க யானை இழுக்க 500 வருஷங்கள் ஆயிடுது. நான் உடம்புல நரம்பு நான் பகவானுக்கு எல்லாம் உடஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு ரத்தமாக கொட்டுறது, தன் உடம்புல அதுக்கு ஒன்றுமே சக்தியே இல்லைன்றது உணர்வு. இனிமே நம்மளை காப்பாற்றிக்கவே முடியாதுன்னு தெரியாது. இனிமே பார்க்கறது மற்ற பரிவார யானைகள் தான் அழுதுது. அதுக்கு என்ன பண்ணும், இவனுக்கே தன்னை காப்பாற்றிக்க முடியலன்னா அதோட வலிமை குன்றியவர் தான் அதுங்கெல்லாம் திரும்பி பார்க்குறா. அதுங்கெல்லாம் நம்ம எஜமான நம்மளை பார்க்குறாங்கிற ஒரே ஒரு ஆதங்கத்துக்காக கிட்ட வந்து பிடிச்சி இழுக்க பார்க்கறது யானையை. எல்லா யானைகளும் அத்தனை யானைகளும் சேர்த்து இழுத்தா கூட அந்த முதலை விடல. திருவள்ளுவர் சொல்றார், நெடும்புதலை வெல்லும் முதலை. தண்ணியில இருந்துட்டா முதலைக்கு அவ்வளவு சக்தியா, நிலத்துல வந்துட்டா அதுக்கு சக்தி கிடையாது. அதனால அதை பிடிச்சி இழுக்கிறது. இத்தனை யானைகளும் பரிவாரங்கள்லாம் இழுத்து போராடுறதுக்கு இன்னொரு 500 வருஷம், 1000 வருஷம் ரெண்டும் போராடுறதுக்கு அப்புறம் தான் இந்த யானைக்கு வந்து அகங்காரம் மமகாரம் ரெண்டும் போகுது. தன்னால தன்னை காப்பாற்றிக்க முடியலன்னு தெரிஞ்சிருக்கு, தன் பந்து பரிவாரங்கள் தன்னை காப்பாற்றுன்ற எண்ணமும் போயிடுது. இது ரெண்டும் போயிடுத்து. எப்பேற்பட்ட யானை முன்ஜென்மத்துல பகவானை பிரத்யட்சமா பார்க்கணும்னு தவம் இருந்த இந்திரத்யும்னன், அவனுடைய பக்தி கண்டினியூ ஆகுது இந்த யானை ஜென்மாலையுமே. அப்பேற்பட்டவனுக்கே அகங்காரம் மமகாரம் போறதுக்கு 1000 வருஷம் தான் நம்மளாம் எடுக்க நினைச்சோம். ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமை. ஒன்னே ஒன்று நம்மளை காப்பாற்றனா திரும்பி மனசுக்குள்ள பகவான் நாமாவோ நம்ம ஸ்லோகம் சொல்லணும், இது பண்ணணும், எதுக்கு டைம் இல்லையா, ஒன்றும் மனசுக்குள்ள நீ சில வேலை செய்யச்சேவோ என்ன பண்ணுறச்சே, நம்ம ஸ்நானம் பண்ணுறச்சே, நம்ம காலை கடன்கள் பண்ணுறச்சே கூட ராமநாமோ சொன்னால் தோஷமே கிடையாது. நம்ம பாட்டு மனசுக்குள்ள அந்த நாமத்தை ஓட்டிகிட்டே இருக்கு. அதனால் அபியாசம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை பண்ணுற பழக்கம் வந்துடுதுன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த 1000 வருஷம் கழிச்சு தான் இந்த யானைக்கு பகவான் ஒருவனே ரட்சகன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. எண்ணம் வந்த உடனே ஆதி மூலமே நாராயணா என் ஆரிட தீர்த்த வாராய்னு ஆழ்வார் பாடினார். அதே மாதிரி கத்துறாங்க. இந்த ஓசை வந்து இந்திரன்ட்ட போகுது, இந்திரலோகத்துக்கு போகிறது, பிரம்மலோகத்துக்கு போகிறது, கைலாயத்துக்கு போகிறது, வைகுண்டத்துக்கும் போகுது. அவள்லாம் வந்து மணிவண்ணா நாராயணா அப்படின்னு சொன்ன உடனே அவள்லாம் ஒருத்தர் ஒதுங்கி போயிடுறாள். சரி, இது நாராயணனுக்கு தான் கூப்பிட வந்திருக்கு, அதனால நாராயணன் தான் வந்து ரட்சிக்கணும்னு அவள்லாம் ஒதுங்குறா. நாராயணனுடைய நிலைமை என்னன்னா, வைகுண்டத்தை எப்படி இருக்குன்னா, பெருமாளும் தாயாரும் சொக்கட்டான் விளையாடி இருந்திருக்கா. பெருமாள் எப்போதும் ஆஸ் யூஷுவல் தாயார்கிட்ட தோத்துடுறாரு. தோத்துடவே என்ன கண்டிஷன் போடுறா தாயாருன்னா, இன்னைக்குள்ளா சும்மா அவன் கூப்பிட்றான், இவன் கூப்பிட்டான், அந்த பக்தன் கூப்பிட்டான், இந்த பக்தன் கூப்பிட்டான், எங்கேயும் ஓடக்கூடாது, என் கூடவே தான் இருக்கணும், நீ வேற எங்கேயும் போகக்கூடாது இன்னைக்குன்னு அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. பெருமாளும் தலையாட்டுறார். ஆனால் அவர் மனசுல முழுக்க கஜேந்திரன் எப்பதான் என்னை கூப்பிடுவான், பகவான் காத்துன்னு இருக்கார், நம்ம கூப்பிட மாட்டேங்கிறோம். அவன் ஐயோ நம்மளை கூட்டிட்டா நம்ம போகலாமே, நம்ம கூப்பிட்டா போகலாம், ஆனால் நம்ம கூப்பிட்டாதான் நம்ம கூப்பிடாம வந்து ரட்சிக்கிறதானா அப்புறம் அவனுடைய மதிப்பு என்ன? நம்ம ஒரு தடவை அவனை கூப்பிட்டுட்டானா அவன் நாளடி இறங்கி ஓடி வர காத்துருக்கான். மனசுல முழுக்க கஜேந்திரன் நான் எப்போ கூப்பிட போறான், என்ன எப்போ கூப்பிட போறான். ஆனா பகவான் எப்ப கூப்பிடணும்ன்ற எண்ணத்தையும் அவன் தான் கொடுக்குறான் நம்மளுக்கு. அது வரைக்கும் நம்ம எல்லாரும் பார்த்துக்கலாம், எல்லாரும் காப்பாற்றிடுவான் நம்மளை அப்படி இப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இந்த ஹிருதயத்துல பகவானுடைய ஹிருதயத்தை இப்படி இருக்கு. பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த கெடுதல் வந்தாலும் நிச்சயமா காப்பாற்றுறதுக்கு ஓடி வர காத்துட்டு இருக்கான். இந்த தாயாரும் பெருமாளும் இந்த அக்ரிமெண்ட் ஆயிருக்கு இல்லையா, இந்த அக்ரிமெண்ட் ஆயிருக்கு. உத்திரியத்தை நான் என் புடவையில முடிச்சு போட்டுக்கிட்டேன், அதான் முடிச்சுலாம் போட்டுக்கூடாது. சரி, நான் அப்போ என் கையால் பிடிச்சிக்கிறேன்னு தாயார் என்ன பண்றா, அந்த கையால், ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ கஜேந்திரன் கூப்பிட போறான், அந்த போக போறான், தாயாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த கதைகள்ல நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்காங்க. உத்திரியத்தை வெறும் கையில மட்டும் பிடிச்சிக்கிறாள்.
பிடிச்சிட்டு இந்த கஜேந்திரன் ஆதிமூலமே நாராயணான் கூட்ட உடனே அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை வரிவேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவர தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முக்தி மழை பொழியும் முகில் வண்ணன் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார். ஆதிமூலமே கத்தின உடனே வரவன் ஓடி வரான், காத்துன்னு இருக்கான், எப்ப வரப்போறோம், எப்ப கூப்பிட போறான், நம்ம போய் காப்பாற்றணும்ன்றான். இந்த இடத்துல ராமாயணத்துல சுக்ரீவன் என்ன பண்றான்னா, இந்த பாகவதாளுக்கு எந்த கெடுதலும் வராம பகவான் பார்த்துப்பாங்கிறதுக்கு போய் போர்க்களத்துல போய் நிக்க போறா. யார் யார் என்னென்ன இருக்கான்றது பார்த்துக்கிறதுக்கு சமுத்திரத்துல இந்த கரையில ராமருடைய குரூப் நிக்கிறது, அந்த கடத்துல ராவணனுடைய குரூப் நிக்கிறது. சுக்ரீவன் பார்க்கலாம், அந்த ராவணன் அங்கே உட்காந்துக்கோம், நாம ஒரே பாஞ்சு அவனை அடிச்சு கொண்டுட்டோம்னா ராமரை நம்ம சீட்டை மீட்டிங் போயிடலான்னு ஒரே யாருக்கிட்ட சொல்லாம சுக்ரீவன் போறான். அங்க ராவணன்கிட்ட போய் சண்டை நடக்குது, அவனை நல்ல ஒரு மொத்திட்டு வந்துடுறான். வந்த உடனே அந்த நேரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சுக்ரீவன் எங்க காணும்னு எல்லாரும் தேடலாம். அப்ப ஆஞ்சநேயர் சொல்றாரு, அதோ பாருங்க சுக்ரீவன் ராவணன் கிட்ட போராடிட்டு இருக்கான். தவிச்சு போயிடுறார் ராமர். ஓடி வந்து சுக்ரீவா இங்க வா கத்துறாரு. அப்பவும் சுக்ரீவன் வராரு. சொல்றாரு சுக்ரீவன் இடத்துல, என்னடா சுக்ரீவா இப்படி பண்ணிட்டாரு, நம்ம நீ போய் போர்ல போய் உனக்கு அடிக்கடி பட போறேன்னு அதுக்காக தான் உன்னை ரட்சிக்கிறதுக்கு நான் போனேன். அறிவு கெட்டவனே, உனக்கு ஒரு ஆபத்து வந்துதான் எனக்கு சீதை கிடைப்பானா, எனக்கு சீதை கூட வேண்டாண்டா, எனக்கு என்னுடைய பக்தர்கள் தான் முக்கியம், சீதை கூட எனக்கு 2ஆம் பட்சம். அதே இந்த கஜேந்திர மோட்சத்துல சீதை இங்க பெருமாள் தாயார் போகக்கூடாதுன்னு மேல் உதிரியத்தை பிடிச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த கஜேந்திரன் கூட்டான உடனே அந்த உதிரியத்தை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறார். அந்த வேகத்துக்கு நமஸ்காரன்ற ஆழ்வார்கள் தான். எப்படி வேகமா ஓடினாருன்னா, சக்கரத்தை ஸ்மரிச்ச மாத்திரத்துல சக்கரம் வந்துருக்கு கையில, கருடங்கள் ஏறி உட்கார்றா, கருடன் ஸ்பீடே இல்லை, பிடிச்சி கருடனை பிடிச்சி தள்ளிட்டு போறாரு. அந்த வேகத்துக்கு தானே நமஸ்காரம் பண்றேன்றார் ஆழ்வார். அந்த வேகமா போற அங்க அந்த வருணனுடைய குலத்துக்கிட்ட வரச்சே கிருஷ்ணன் பெருமாள் என்ன பண்றாரா, கையில அந்த சக்கரத்தை பிரயோக சக்கரத்தை வச்சிருக்காருல, இதோ வந்துட்டேன்டா கஜேந்திரா, அவனை காப்பாத்த வந்துட்டேன்டான்னு குரல் கொடுத்துட்டு ஓடி போறான். ஓடின உடனே இந்த கஜேந்திரன் அங்க இருந்த தாமரை மலர்கள் எல்லாம் பறிச்சேன்னா துணிக்கை மட்டும்தான் அவனுக்கு இருக்கு, மீதி எல்லாம் அவரே ஓஞ்சி போயிட்டு அந்த துணிக்கையால அந்த தாமரை புஷ்பங்களை எடுத்து பகவான் மேல போடுறார். பகவான் மேல போட்ட உடனே அந்த பூக்களை பகவான் கையில வாங்குறான். சக்கரம் உடனே என்ன பண்றது, மீனமர் பொய்கை நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழந்த காணவர் வேளம் கையெடுக்கலர கராதன் காலினை கருவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனவர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேன் என்றார் திருநங்கை ஆழ்வார். திருவல்லிக்கேணியில வரதர் சன்னதியில பார்த்தா நித்தியம் கருட சேவை. கருட சேவை எப்ப போனாலும் அங்க போய் சேவிக்கலாம். அங்க கருட சேவையிலேன்னு பெருமாள் இறங்கவே மாட்டார், ஏன்னா மூல விக்கிரகமே அந்த மாதிரி ஆழி தொட்டா நீ தொட்டுன்னு தான் எடுத்துட்டு போற. இந்த வந்துட்டேன்டா கஜேந்திரான் பெருமாள் சொல்லி அதே மாதிரி கஜேந்திரன் புஷ்பங்களை போட்ட உடனே அந்த சக்கரமானது முதலையினுடைய வாயை போய் பிளந்து சீறி பாய்ந்து சக்கரம் முதலை வாயை பிளக்க பகவான் கீழே இறங்குறார். கீழே இறங்கி என்ன பண்றாருன்னா, யானையினுடைய கால்களை தன்னுடைய மேல் உத்திரியத்தை விட்டுட்டு வரல, சீட்டை அங்க தாயார் பிடிச்சிட்டு ஏன் பிடிச்சி இழுத்து வந்தாருன்னா, இப்ப இங்க யானைக்கு காலை தொடச்சி விடுறதுக்கு உத்திரியம் வேணும். அதனால யானையினுடைய காலை தொடச்சு விட்டு, ஏண்டா கஜேந்திரா, எப்பதான் நீ என்னை கூப்பிடுவேன்னு காத்துட்டு இருந்தேன், நீ இப்படி கூப்பிடாமலே இருந்துட்டியே, இவ்வளவு லேட்டா நீ கூப்பிட்டியடா, நீ அன்னைக்கே கூப்பிட்டுருந்தா உனக்கு இவ்வளவு காயம் பட்டிருக்காதேடான்னு காலை தடவி வந்து நீ இனிமே உன்னுடைய லோகத்துக்கே என்னுடைய லோகத்துக்கே அழைச்சிட்டு போறேன்டான்னு கஜேந்திர மோட்சம் நடக்குது. அந்த கந்தர்வன் இருக்கான் பாருங்க, முதலியாக இருந்த அந்த முதலைக்கும் சாப விமோசனம் கொடுத்து நீயும் இனிமே கந்தர்வ லோகத்துக்கே போலான்னு அவனையும் அனுப்பி விடுறான். இந்த ஆழ்வார்கள்லாம் இந்த வேகத்துக்கு பிரணாமம் சொல்லிட்டு இருக்கச்சே ஒத்தடம் கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மீதி சரித்திரத்துலலாம் இல்லாத ஒரு விசேஷம் இந்த கஜேந்திர மோட்சத்துக்கு என்னன்னா, பகவானே கஜேந்திரனிடத்துல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். ஏமாந்தாம் சசரச்சேதம் கிரிகந்தரகானமம் வேத்ர கீசக வேணுனா குல்மானி சுரவாதவான் சுல்காணிமா அணிவிஷ்ஞானி பிரம்மணோ மே சிவஸ்யத க்ஷீரோதம் மே பிரியம் காமச்சேதஸ்வதீவசபாசுரம் வம்சபக்ஷலாமுத்தம் பிரக்லாதம்னு இந்த மாதிரி காத்தால எழுந்த உடனே விடியற் காத்தால எவன் எழுந்து ஹரி 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 என்று 7 தரம் சொல்லி இந்த கஜேந்திர மோட்சம், இந்த கஜேந்திரன் நடந்த அந்த காடுகள், அந்த தடாகத்துல மாட்டின்றதோ, இந்த சோலையோ, இந்த முதலையோ, இந்த கதையில எந்த ஒரு பாற்றையா இருந்தாலும் காலங்காத்தால விடியற் காத்தால எழுந்து ஹரிஹரி 7 டைம் சொல்லி கையை உள்ளங்கையை பார்க்கணும். 2 உள்ளங்கையும் சேர்த்து வச்சு கத்தால எழுந்த உடனே பார்த்து அதில் பெருமாள் தாயார நம்ம மனசால தியானம் பண்ணிக்கணும். நம்ம ஆச்சாரம் இல்லாமல் அதில் தியானம் பண்ணிடா நம்ம உள்ளங்கையிலே அவள்லாம் இருக்கா, கண்டிப்பா இருக்கா.
அந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் என்னை நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இந்த உலகத்துல அவ இருக்கிற மட்டும் மிக பர சுகங்கள்லாம் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் கொடுத்து அவளுடைய அந்திம காலத்துல உனக்கு எப்படி நானே வந்து ரட்சிச்சேனோ அதே மாதிரி இதே கருடன் மேல போய் அவளுடைய அந்திம காலம் முடியச்சேவோ கையை பிடிச்சு தூக்கி நான் என்னுடைய லோகத்துக்கு அழிச்சின்னு போவேண்டா. இது சத்தியம். இந்த மாதிரி எந்த ஒரு சரித்திரத்திலையுமே பகவான் சத்தியம் பண்ணி தரல. இந்த கஜேந்திர மோட்சத்துல மட்டும்தான் இந்த சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. இவ்வளவு நாளா அது அத்தியாசம் பண்ணாதவா கூட காத்தால எழுந்து கச்சே ஹரிஹரின்னு சொல்லி இந்த கையில உள்ளங்கையில பெருமாளையும் தாயாரையும் பிரத்யட்சமா பார்த்துண்டு இந்த கஜேந்திரன் ஏதோ ஒரு சிந்தனை பிரகலாதன் நாரத ரிஷின்னு அவளை எல்லாம் பவன் பிரகலாதமே வச்சாந்து ஒவ்வொருத்தரையும் சொல்ற நதிகள் பேர்லாம் சொல்லி வராது. எந்த ஒரு புண்ணிய விஷயங்கள் எது இருந்தாலும் விடிய காத்தாலையில ஸ்மரணம் பண்ணினானா அந்த நேரத்துல அவளுக்கு மனசு வந்து சஞ்சலம் இல்லாம இருக்கும். அன்னைக்கு பொழுது நல்லபடிக்கு அவளுக்கு போறதுக்கு பகவான் கூட அனுகிரகம் பண்ணுவான். அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற அவளுடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். அந்திம காலத்துல அவளை அவஸ்தப்பட விடாம, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப வயசாக நம்மளுக்கு அந்த பயம் தான் இருக்கு. படுக்க போடாம போய் சேரணுமே, படுக்க போடாம போய் சேரணுமேன்ற எண்ணம் ஒண்ணுதான் நமக்கு ஓடி இருக்கு. அந்த அவஸ்தைகள்லாம் நம்மளுக்கு கொடுக்காம நாமளும் நம்ம பந்துக்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்காம நாமும் சிரமப்படாம பகவான் திருவடி அடையணும்னா என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் பகவான் திருவடி அடைஞ்சுதான் ஆகணும். சின்ன குழந்தையாட்டம் பெரியவாளாட்டம் எந்த ஏஜா இருந்தாலும். ஆனா அந்த சிந்தனையை சின்ன வயசுலேருந்து கொண்டு வந்துட்டா பகவான் நினைப்பானா. நம்மளுக்கு என்னைக்குமே பகவான் தான் சொல்றான், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விட துத்துணை யாவரென்றே ஒப்பிலே நாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தவையால் மெய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனே பள்ளியானேங்கிறார். நீ அன்னைக்கு யானை போட்ட உடனே அந்த யானையை காப்பாற்ற ஓடினியே, அந்த மாதிரி என்னையும் வந்து ரட்சிக்கணும். எனக்கு எய்ப்பு வந்து நலியும் போது எனக்கு என்னுடைய மரண காலத்துல நம்மளுடைய பந்துக்கள்லாம் நிற்பா. பந்துக்கள்லாம் எதுக்கு நிற்கிறான்னு தெரியாது. எந்த சொத்தை எங்க வச்சிருக்கேன்னு கேட்கறது நிற்கிறாளா, இல்லை நம்ம உயிர் போகிறது நிஜமாவே அழறாளா எதுவுமே தெரியாது. எந்த எண்ணத்துலையோ பந்துக்கள் இருப்பா. அவளெல்லாம் விட்டுட்டு போகிறோமேன்னு மனசு இருக்கும். இல்லை உடம்புல வியாதி இருந்தா அந்த வேதனை தாங்காம இருக்கும். இந்த சிந்தனைகள்லாம் தான் என் மனசுல ஓடிட்டு இருக்குமே தவிர உன்னை நான் நினைக்க மாட்டேன். அதனால இப்பவே சொல்லி வைக்கிறேன், இன்னைக்கே நான் உன்னை வந்தனம் பண்றேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனே பள்ளியானே. நான் இன்னைக்கே சொல்லிட்டேன், என்னுடைய அந்திம காலத்துல நீ தான் வந்து என்னை ரட்சிக்கணும்னு ஆழ்வார்கள்லாம் பாடின மாதிரி ஒவ்வொரு ஆழ்வாரும் கதறியிருக்கா. அந்த கதைகள் எல்லாம் நம்ம மனசுல நினைச்சுட்டு குடும்பத்துல அதுக்காக சம்சாரத்தை நான் இப்போ கிளாஸ்லேயே எல்லாத்துக்குமே சொல்லுவேன். நான் கிளாஸ் சம்சார வேலைகளெல்லாம் விட்டுட்டு கிளாஸுக்கு வாங்க நான் சொல்லலை. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வரணும். அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்த கடமைகளையும் கண்டிப்பா நம்ம செய்யணும். செஞ்சுட்டே அதை விட இதெல்லாம் செய்யறதுக்கு உரிய சக்தியும் பகவான் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். அந்த சக்தியும் கொடு, ஒரு சிந்தனையும் கொடு, பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த மார்கழி மாசத்துல இந்த அன்பு அகாடமி அவ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவே நம்ம எல்லாருக்கும் இந்த கஜேந்திர மோட்ச கதையை அனுபவிச்சோம். ரொம்ப விசேஷமான அந்த விடியற் காலையில சொல்ல வேண்டிய கதையினவே தேவர்களுக்கு விடியற் காலமான இந்த மார்கழி மாசத்துல நம்ம இந்த கதையை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. அவ அகாடமியும் மேலும் மேலும் உயர்ந்து அவளுக்கும் நல்ல இதனால பெனிஃபிட்ஸ்லாம் வரணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி நம்ம எல்லாருக்கும் பகவத் சிந்தனை எப்பொழுது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாரும் நடத்தி கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு முடிச்சுக்குவேன். கவிதா சிவசிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரு நமக.